பன்னாட்டு சென்னை புத்தக கண்காட்சி நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை வரை நடைபெறுகிறது. இதில் 64 நாடுகளைச் சேர்ந்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 2023ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சென்னையில் சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 3வது வருடமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் நடத்தப்படும் பன்னாட்டு சென்னை கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். இதில் அமெரிக்கா, மலேசியா, துருக்கி, சிங்கப்பூர், ரஷ்யா, இஸ்ரேல், கானா, ஈரான், நேபாளம், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 64 நாடுகளைச் சேர்ந்த 78 அரங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இது 3வது ஆண்டு. இந்த 3வது ஆண்டுக்குள்ளே ஒரு மிக பெரிய மைல்கல்லை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டுதோறும் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இங்கிருந்து செல்லக்கூடிய நூல்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதோடு இப்போ உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது இது அந்த தரத்தை பெருமளவிற்கு எட்டிப்பிடித்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். சர்வதேச பதிப்பாளர்கள் புத்தகம் விற்கும் இடமாக மட்டுமல்லாமல் தமிழ் எழுத்தாளர்கள் தங்களது புத்தகங்களை வேறு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நடைபெறுவதால் அறிவுசார் நிபுணர்கள் பலரும் கூடும் இடமாக இது அமைந்துள்ளது. ஒன் ஆஃப் த புக் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் சரவணன். இது 2013 சிங்கப்பூரில் ஒரு கலவரம் நடந்தது. அதை பேஸ் பண்ணி அந்த இறந்த உடலை எப்படி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எழுதியிருந்தேன். அந்த புக்கு தமிழகத்தில் மட்டும் 6 விருது வாங்கியிருக்கு. அப்புறம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஒரு விருது வாங்கியிருக்கு. ஸோ அந்த நூலை இங்கே கொண்டு பல மொழியில் ஏதாவது கிடைக்குமாங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு ஹோப்ஃபுல்லாக இப்போ தான் நான் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் அங்கே போய் பேசிட்டு வந்தேன். அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. Hopefully, I will get the good result from there. Started, but I think the space is really well prepared and thought, well organized, and we will see the next 3 days of fair how it's going. But it looks really good. First time in Chennai in India and this book festival. I think it will be very interesting for me to find the new voices of this country and to find new publisher friends here and to use the possibility of translation grant here, and I hope it will be enjoyable for all of us. நூல் வெளியீடுகள், கருத்தரங்குகள், சிறப்பு சொற்பொழிவுகள், கலந்துரையாடல், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. இதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கும் சர்வதேச புத்தக கண்காட்சி குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை பற்றின செய்திகள் பிள்ளைங்க கொண்டு வந்து ஹைடெக் லெவல் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ அந்த சிஐபிஎஃப் நம்ம என்ன பேசியிருக்கோம், இந்த சிஐபிஎஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே எங்களால் அது கண்டிப்பாக கொண்டு போக முடியும். பிகாஸ் வி ஹேவ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக அதை நாங்கள் கொண்டு போனோம். நிகழாண்டில் குழந்தைகளுக்கான 3 அரங்கங்கள் உட்பட 78 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு புத்தக காட்சியில் 750 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நிகழாண்டு 1100க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. புத்தக திருவிழாவில் நிகழாண்டு இத்தாலியின் பொலோக்னா சில்ட்ரன்ஸ் புக் ஃபேர் மதிப்பூறு விருந்தினராக பங்கேற்றுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சி பல செய்திகளையும் சுவாரஸ்யங்களையும் தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கிறது. பொங்கல் விடுமுறையை கழிக்கும் மக்கள் சனிக்கிழமை வரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வந்தால் சர்வதேச அறிவையும் பெற்றுச் செல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.